இன்னைக்கு ஒரு பேஷண்ட் சொன்னதை பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு, அதிர்ச்சியா இருந்துச்சு. 30 வருஷம் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களா? 30 வருஷமாட்டு. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டு இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படிதானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? என்னைக்கு அது யோசித்து பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காச்சும் சரியா இருக்கா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது ஏதாவது மாத்திரையோ இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? வெயிட்டு குறைச்சிருக்காங்களா நடைபயிற்சி மட்டும் பண்ணி? நல்லா கேட்டுக்கிடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்ட் தானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சாங்களா? சொல்லுங்க. வெந்தயம், மாவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், முக்கொரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை பிபி மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நடைபயிற்சி, சிறுதானியம், நாவல் பழம், கொய்யா இலை, மாங்காய். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, உடல் பருமன், பிசிஓடி, பிசிஓஎஸ், யூரிக் ஆசிட் பிரச்சனை, இதுக்கு எல்லாத்தையுமே அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நோய்க்கான அடிப்படை காரணம். அடிப்படை காரணம் என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் அடிப்படை காரணம். இதை முழுமையாக சரி பண்ணணும்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு வெரி பவர்ஃபுல். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்கலன்னு வைங்களேன், இதே மாத்திரையை இன்னும் 50 வருஷம் சாப்பிட்டாலும் இன்னைக்கு கூடும், நாளைக்கு குறையும், நாளைக்கு கூடும், இன்னைக்கு குறையுமே தவிர நோய் நிரந்தரமாக குணம் அடையாது அப்படின்னு யார் சொன்னா இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. புரிஞ்சு? ஏன்னா நீங்கள் நோய்க்கான அடிப்படை காரணத்தை என்ன பண்ணல, சரி பண்ணவில்லை. அவ்வளவு பவர்ஃபுல் எது? பேலன்ஸ்ட் டயட். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட் போட்டு கேளுங்க. அப்போதான் உங்களுக்கு கரெக்ட் கான்செப்ட் புரியும். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பேலன்ஸ் டயட் எவ்வளோ முக்கியம். உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க, ஷேர் பண்ணி கொடுங்க, சேவ் பண்ணி வைங்க. ஓகேவா?